உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏ ஸ்வேதா, என்ன பண்ணி வச்சிருக்க? கண்ணாடி கையில கால படிச்சுனா என்னத்துக்கு ஆகுறது? மா, என்னால மாமா செஞ்ச துரோகத்தை தாங்கிக்கவே முடியலமா. அவர் முகத்தை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருதுமா. நான் மாமா மேல ஆசைப்பட்டதை தவிர்த்து நான் வேற என்னமா தப்பு பண்ண? அந்த பாரதிய விட நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன். இத்தனை வருஷமா மாமா தான் என் புருஷன் நினைச்சு வாழ்ந்துட்டேன். அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்துட்டு இப்ப என்ன விட்டுட்டு அவர் மட்டும் அங்க போய் சந்தோஷமா இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்க கூடாது. ஷோ ஸ்வேதா, நீ சொல்ற விஷயம்லாம் எனக்கு புரியாம இல்ல. ஆனா எனக்கு இந்த நிமிஷம் நீ நல்லா இருக்கணும். இப்படி எல்லாம் நீ பண்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு ஸ்வேதா. இல்ல இல்ல, நான் இந்த ரூம்லயே படுத்துக்கிறேன். உன்னை விட்டு நான் எங்கே போக மாட்டேன். பயப்படாதம்மா, நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன். ஷோ ஸ்வேதா, நான் அப்படி சொல்லல. நீ கோவத்துல ஏதாவது பண்ண போய் அது வேற எதுலயாவது போய் முடிஞ்சிட போகுது. நீ வா, வந்து படுத்து தூங்கு வா. இல்லம்மா, எனக்கு தூக்கமே வரல. கண்ணை மூடினாலே அவங்க ரெண்டு பேரும் தான் என் கண்ணு முன்னாடி வராங்க. என்ன தூங்க விடாம இப்படி புலம்ப வச்சுட்டாங்களேம்மா. நம்ம அத்தை கூட என்ன புரிஞ்சுக்காம திடீர்னு யாரோ ஒருத்தவங்க மாதிரி பேசுறாங்க. அவங்க மாமா அவங்கள விட்டு போயிடக்கூடாதுன்னு எவ்வளவு சுயநலமா யோசிக்கிறாங்க பாத்தீங்களா? ஸ்வேதா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுமா. அதான் அப்பா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காருல்ல. நீ பேசாம வந்து படுத்து தூங்கு வா. வா சொல்றேன்ல, வந்து படுமா. வா. ஸ்வேதா, தூங்குமா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.